நெத்திலி பிரதர்ஸ் வழங்கும் உங்களில் யார் அடுத்த நைனா. இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். பொருளோட வாங்க, பொண்ணோட போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே லாரிலே வந்திருக்காங்க. வெளியூர் ரவுடிங்க எல்லாருமே கத்தி கடப்பார எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணா ஃபிகர் என்ன சொல்லுங்கண்ணா, எல்லா அகிஸ்ட் வந்துட்டு இருக்கானுங்கண்ணா. நமக்கு தேவையான மாப்பிள்ளை நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கத்திட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ட்டை பார்ப்போம், நைனா ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்போம். கமான் கமான் கேமரா கமான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது உன் பையன் வாயில் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்ன மேட்ரு? அப்பாவை பிளேட் துப்பி சாவச்ச மாதிரி துப்பி காமி நைனா. இப்போ பார்த்தீங்கன்னா வாயில பிளேட் போட்டு அவங்க அப்பா மூஞ்சில துப்பி அவங்க அப்பா காலி பண்ணிருக்கான். சூப்பர் கண்டஸ்டன்ட். அடுத்த கண்டஸ்டன்ட் போலாம். சொல்லுங்க. நான் 8 வருஷம் புழல் ஜெயில இருந்தேன், 4 வருஷம் டெல்லி திகார் ஜெயில இருந்தேன், 2 வருஷம் லேட்டஸ்டா வேலூர் ஜெயில இருந்தேன், அதுல 1 வருஷம் டாக் செல்லுல வச்சிருந்தாங்க. சோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக மொத்தம் இவர் பிறந்தது இருந்தே வீட்ல இல்ல, ஜெயில தான் இருந்திருக்காரு. சூப்பர் கண்டஸ்டன்ட். இல்ல மைக் கொடுங்க. இதெல்லாம் பஞ்சி பேச கூட தள்ளி போ. வாங்க 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 அடுத்த கண்டஸ்டன்ட் போவோம். வாங்க கமான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ண போறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க பேரண்ட்ஸ்ங்கற. நானும் பார்ட்டிஸ் பேஸ்தான். என் தனித்திறமையை பாக்குறியா நீ? நைனா மாதிரி இருக்கிறவரு நைனாவோட மைனா கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டதுனால இந்த பாடி தூக்கி வெளிய போடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்க்கலாம். கமான் கமான் சொல்லுங்க, உங்க பொறிதனத்தெல்லாம் சொல்லுங்க. சார் நான் வந்து பாத்தீங்கன்னா 3 சீசனா ட்ரை பண்ணிருக்கேன் சார். டேய் நைனாக்கு இருக்குதே ஒரு பொண்ணு தான்டா, 3 சீசன் போய் சொல்ற. சரி விடு, உன்னோட திறமையெல்லாம் சொல்லு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். டேய் நிறுத்து. நீ எதுக்கு ட்ரை பண்ற? சார் நான் எப்படியா அந்த டைட்டில் அடிச்சு 60 லட்சம் ரூபாய் ஃபிளாட் ஜெயிச்சே தருவேன் சார். டேய் நீ அவனாடா நீ? ஏண்டா எங்க கியூ நின்னாலும் போய் கும்பலா நின்னு பாடிடுவீங்களா? போடா போடா. இப்போ நம்ம நைனாவோட ஆடிஷனை பாப்போம். ஓகே, இப்படிக்கு ஒண்டி புலி. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ராஜா மெர்சல் ராஜா. எந்த மேரி அந்த மேரி, எந்த மேரி அந்த மேரி. ஏய் எந்த மாதிரி சொல்லித்தோடா. அந்த மேரி. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஏய் என்ன படமா? குமாரே, கொக்கி குமாரே, செஞ்சிருவேன். யாராச்சும் இருக்கீங்களா? இருட்டா இருக்குதே. ஏய் என்னடா கண்ணு தெரியாத கூட அடி. ஏய் நானு ரவுடி தான். என்ன பண்றான்? ஐயோ 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 மைனா எங்க என் மைனா? ஏய் தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. ஓகே ஓகே பாத்தல புள்ளியா. ஏய் என்னடா கொத்தனாரெல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க? போடா போடா. मेरा के तुम्हारा के डॉटर के हिंदी कर नहीं ना कुछ कुछ होता है. ஏய் என்னடா இது குச்சு குச்சுன்றா? नहीं नहीं ना नहीं. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சிட்டான். எபிசோட் 8. ஏய் இங்க வாடா. சொல்லுங்க நைனா, ப்ரோகிராம் எப்படி போச்சு? என்ன மாதிரி அடிக்கிற? இந்த ஐடியா கொடுத்தது ஃபிங்கர் பாபு தான். சரியான ஆம்பளை தான், அவர் ஃபிங்கர் மேல கை வையா பாப்பா. 3 வரல பாபு. When there is no woman, அப்பதான்டா ஆம்பளைங்க வாழ்க்கை 7. பொம்பளைங்களே இல்லாத வாழ்க்கையை தேடுறேன். ஆமா கரெக்ட் மச்சி. என்ன பண்ணலாம் நம்ம வேணா ஒரு பீப் சாங் ரெடி பண்ணலாமா? வானாண்டா அதுக்கும் மேல ஏதாவது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பண்ணுவோம். உறவுகளை மறந்து உலக ஆசைய திறந்து போக போறான்டா ஜானி மேல பறந்து. இனிமே பொண்ணுங்களை பத்தி நோ பாத. ஆக போறேன்டா சர்ச் ஃபாதர். இது எப்ப முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன போலீஸுங்களாம் அடிஷன் வச்சுருக்கிறானுங்க? ராமையா ஒஸ்தாரையா, என்னப்பா ஏரியாவில் செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. எவனோ செய்த செல்வத்தை செஞ்சுட்டு பைக்ல எஸ்கேப் ஆயிட்டான். அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது சைதை செல்வம் செத்துட்டானா? இந்த மான் கொம்பு கையில சாக வேண்டிய உசுறாது. ஓ, மான் கொம்பு கையில சாவறத விட அவன் ஏதாவது ஒரு கரண்ட் பாக்ஸ்ல கை வச்சு செத்து போலாம். சும்மா இருக்க மாட்டியா லீடர்? பனியில கொண்டு வந்து வெறுப்பேத்தினுக்குற. சரி சரி நகர்த்த சொல்லி கேட்ட. ஓ அந்த கேட்ட திறந்து விடியா. என்னடா அடி எனக்கு அடி மனசுல ஒரு கேள்வி. சொல்லுங்க பிரதர் க்ளோரி. ஒரு சர்ச் ஃபாதர் ட்ரங்க் டிரைவ்ல போலீஸ் கேட்ட மாட்டனா கேவலமா இருக்காது? கட்டு கேவலமா இருக்கும். நம்ம மாட்ட போறோம் ஃபாதர். எங்க? அங்க மாலை நிறுத்து மாமாக்கள். திருப் டபுள் ஆக்ஷன் ஃபாதர். இப்போ நம்ம மாட்டோம் ஹெவி ஃபைன், 3 மாசம் ஜெயிலு. பிரதர் க்ளோரி நம்ம கிட்ட என்ன இருக்கு? அன்பு, பாசம், அமைதி. டேய் கையில என்னடா இருக்கு? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சாஸ் வாங்கலாம் கண்டுபிடிச்சிட்டானோ? चीज़ पड़ेंगे मस्त मस्त. ஓகேம்மா.
யாரா அவன் எங்க அப்பா பேர் சொல்றது? போலீஸுக்கு ஒருத்தர் தண்ணி காட்டு வரானா? அப்ப அவன் தான் செல்வத்தை செஞ்சிருப்பான். செல்வத்தையே போட்டிருக்கானுங்க அப்படின்னாக்கா அவன் ரொம்ப ஷார்ப்பானவனா இருப்பான். டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இப்போ நீங்க பண்ண காரியத்துக்கு போலீஸ் கேஸ் வாங்க மாட்டீங்க ஃபாதர். கேட்டியா? ஃபாதர் நீங்க சாதாரண ஃபாதர் இல்ல, காட் ஃபாதர். ஜீசு படிகே காட் ஃபாதரா? பயங்கரமான ஐட்டக்காரனா இருப்பான் போல இருக்கடா இவன். இந்தப்பா ஜானி, ஒரு நாள் இந்த பொண்ணு இங்கே தான் இறக்கி விட்டேன். அதோ அந்த ஹாஸ்டலுக்குள்ள தான் போச்சு. பஜரிங்கி பைசன் கையில கத்தியோட உட்காந்துக்கிறான்டா. வாடா போயிடலாம். முடியாது மச்சான், அவனோட ஆக்டிவிட்டிஸ்ல கரெக்டா பார்த்து நோட் பண்ணி ஆவணும்டா. அதெல்லாம் வேஸ்டா. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்டா. எப்படிடா சொல்ற? நைட் ஆயிடுச்சுல, நைட்டி போட்டுண்டு கண்டிப்பா வாழ் கூட பேசிட்டு இருப்பான். நீங்க வேணா பாருங்களேன். வா அதையும் பாத்துடலாம். சரி வா போலாம். ஏய் எப்படா இப்படியே போறது? பார்த்தல எவ்வளவு பெரிய கத்தி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். வாடா பின்னாடி வழியா போ. இறங்குங்கய்யா. யோ, இந்த வீடு பூட்டி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் எக்ஸாக்டா அந்த லேடிஸ் ஹாஸ்டல்லே இருக்கு. உனக்கு எப்படியா தெரியும்? நீங்க மட்டும் தான் வரீங்களா? நானும் 2-3 தான் வந்திருக்கேன் ஹாஸ்டல் உடனே பார்க்க. ஃபிலோமினா போன குர்ரா, என் ஸ்வீட் டார்லிங் ஃபிலோமினாடா. அதான் ஹாஸ்டல் வாடனா? ஐயோ, என் ஒய்ஃபியா அது. அந்த கருமத்தை விட அதைத்தான் விட முடியலையே. சரி செக்கிங் போறோம். விசில் அடிச்சா ஆட்டோ வரணும். வந்து தொலைகிறேன். என் செல்போன் உங்கள்கிட்ட இருக்க. யோ, அதை கொடுத்துட்டு போங்க. பார்க்க போறேன். இன்னொருத்த ஆள நீ பார்க்க போற. கீழே விழுந்துச்சுடா. ஏன் ஆள பார்த்துட்டு யாரா இந்த கருப்பு குங்ஃபு பாண்டா? டேய் கண்ணாடி கழட்டறா. ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ லேட்டா வரீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல உள்ள லைட் ஆஃப் பண்றோங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் என்னத்த பாப்பீங்க? ஒரு பொறுப்பே இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நாங்க மாட்டோம். சீக்கிரமா போங்க. இந்தாங்க கச்சிஃப், முகத்தை மூடிக்கங்க. தேங்க்ஸ் பாண்டா. ஒண்டி என்னன்னு பாரு. ஏன் கீழே தான் நின்னுங்கிற, நீ பார்க்க மாட்டியா? யாரு காவால ஊற வச்சு டயர் மாதிரியா இருக்கான். அப்படியே ஊட்டின்னு போயிட வேண்டியதான். ஏய் டேய், உண்மையை சொல்லு, நீ சேகரோட ஆள் தானே? ப்ரோ, நான் சங்கீதா ஆள் ப்ரோ. டேய் உண்மையை சொல்லு, நீ சேகரோட ஆள் தானே? ப்ரோ, நான் சங்கீதா ஆள் ப்ரோ. சேகரப்படா, சங்கீதான் பேரமா. யாரால் சொல்றா? ப்ரோ, நான் சங்கீதா ஆள் தான் ப்ரோ. விடுறா அவனை, விடு போட்டோம். மூஞ்சி முகரையும் பத்தியா நல்லா பீங்கான்ல செஞ்ச குபேர பொம்மை மாதிரி. மின்னல மாதவ நட்பு, இவரு நாயகன் ஜனகராஜ் நட்பு. கொஞ்சம் கலர் ஏத்துடி. அடி பாவி, பாடி கொஞ்சம் ஸ்லிம் ஆக்குடி. மனசுல பெரிய பிரேமம் மலை டீச்சர் நினப்பு. இருட்டு கொளுத்துறேன். சோனு மலை, சில்லுடு காத்து. சென்னிடா. அப்ப ஹேமா? ஆமா. டைம் ஆகுதுடா. இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஃபுல் டவர்ல இருக்கிற ஆளுங்க. வந்துட்டு போயிடலாம். கண்டிப்பா ஆளுக்கு ஆள் இருக்கும். இருக்கும். அது நானா தான் இருக்கும். எப்படி ஏமாத்தலாம்? ஏமாத்திட்டாங்களா? லவ் பண்ணல, அப்ப இருந்து தைரியம். பிரச்சனை வரும்போது ஏன் இல்ல? நான் சொல்லல ஆளுக்கு ஆள் இருக்குன்னு. அதான் சண்டை போடுறாங்கல்ல, பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ள வந்துடுவேன். அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எஸ் ஆயிடலான்னு பாக்குறியா? மச்சான் முடிச்சிட்டான்டா. பரவாயில்ல, அதான் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, ஃப்ரெஷ்ஷா இல்லைனா ஃப்ரீயா விடுறா. ஏன்டா உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஏண்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதெல்லாம் சும்மாவா? எங்க காணோம்? என்னடா தேடுற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுனால குழந்தைங்க ஏதாவது சுத்தி நிக்குதான்னு பாக்குறேன். ஆளுக்கு ஆள் இல்ல, புடிச்சுனே இருக்குது. அவ ப்ரீபெய்டு இல்ல, போஸ்ட் பெய்டு. வா போலாம். வாடா போலாம், சும்மா உட்காந்து. ஏய், எனக்காக ஏண்டி நீ அவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க? போனை குட்ரி. என்னடா? இங்க பாரு, ஆல்ரெடி எனக்கு எங்க அப்பா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. இன்னும் 3 நாள்ல நம்ம விஷயத்த நானே அவர்கிட்ட போய் சொல்ல போறேன். அதுக்கப்புறமாவும் நீ அவரை பார்த்து பயந்துட்டு இருந்தேனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்டி இப்படி ஒரு பயந்தாங்குழிய பாய் ஃப்ரெண்டா பிடிச்சு வச்சிருக்க? பையனா எப்படி இருக்கணும் தெரியுமா? 10 பேர் சுத்தி நின்னாலும் பயந்து ஓடாம தில்லா நிக்கணும். லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கில்லியா இறங்கி வெட்ட கூட ரெடியா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ரத்தத்தை பார்த்தா ரசிக்கிறவனா இருக்கணும். இதுக்கு அவளுக்கு புருஷனை இருந்திருக்கலாம். நைனா, என்னாலெல்லாம் ஒரு மாப்பிள்ளை இறக்க முடியுமான்னு கேட்டியல்ல? பாரு, ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம்.
மைமோ சுகு அக்வா பிப்சாங் சிம்போ அனிருத்ரா. ஐயோ லீடர், இது என்னது? நம்ம பார்த்திருக்கிற மாப்பிள்ள வேற லெவல் சொன்னேன்டா. நான் பாக்குறேன். நாங்க எடுத்திருக்கிற திரைக்காவியத்தை பார். என்னடா அது சர்டிபிகேட்டை போட்டு வச்சிருக்கீங்க? இல்லைன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்டை காட்டணும்னாங்க. அதான் ஸ்கூல் சர்டிபிகேட்டை காட்டியிருக்கிறேன். அதுல கூட பாரு கான்டாக்ட்ல பேடுன்னு போட்டு ஃபிங்கர் பாபு பெருமையுடன் வழங்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வருஷம் பெஸ்ட் கேமராமேன் விஜய் அவார்டு. கொஞ்சம் லைட்டிங் கம்மியா இருக்கணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கோ. பார்த்தல எப்படி இன்ட்ரோடக்ஷன். கமாரா 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 சூப்பரா கமாரா. பாக்கெட் சிப் எடுக்கிற மாதிரி கட்டி அசால்ட்டா எடுக்கறாப்ல. தப்பு பண்ணணும், அது நாங்க மட்டும்தான் பண்ணணும். சரியான பஞ்சு. இல்லைன்னா கடைசி டைரக்டர் பஞ்சு. ஐயன் பேர் என்ன சொன்ன? ஜானியா? பாரு இப்போ கூட நீ ஜானின்னு சொல்றது என் காதுல பாகுபலின்னு கேக்குது. சரி கொஞ்சம் எல்லாம் வெளியே இருங்க. சரி நான் வெளியே வா. ஏன் ஆப் பண்ணிட்டு அழுவ போறாரு? சுப்பையா, தாசு, இது சரியா வருமா? தாசு, அது யார் புள்ள தெரியுமா? பெஞ்சமின் பையன். கூட்டு வர சொல்லு. ஆங்கும். மம்மி மம்மி மம்மி. பிச்சை எடுக்கிற மாதிரி கத்தாத. யாரு? என்ன வேணும்? பாய் இருக்காரா? பாய். ஓ, பாய் வீடா? இங்கிருந்து 3வது வீடுங்க. சொல்லுங்க. இல்ல நான் உங்க சன் ஜானி பாய் இருக்காரான்னு கேட்டேன். அந்த வீணா போனவனா? அந்த ரோட்டோரமா இருக்கிற டீ கடையில உட்காந்து யார் கழுத்தையாவது அறுத்துட்டு இருப்பான். என்னடா கைத்து அறுகிற மாதிரி கழுத்து அறுகிறது அசால்ட்டா சொல்றாங்க. ஜானி பாய் வேற லெவல். என்னங்க ஒரு நிமிஷம். ஆமா, எதுக்கு ஜானியை தேடுறீங்க? நைனா கூட்டு வர சொன்னாரு. காட் பிளஸிங் மச்சா. நல்லா அந்த ஆள் ஏன் இவனை தேடுறா? ஃப்ரெண்டா இல்ல லவரானே புரிய மாட்டேங்குதுடா. கார்னர் சீட்டை புக் பண்ண சொல்றா, ஆனா நடுவுல பாப்கார்ன் வச்சுக்கிறாடா. ரொம்ப தூரம் பைக்ல போலான்னு சொல்றா, ஆனா நடுவுல பேக் வச்சுக்கிறா. கட்டி எல்லாம் புடிச்சுக்கிறாடா. ஆனா கேட்டா பெஸ்டிங்கிறாளுங்கடா. என்ன கர்மம்னே தெரியல. ஆனா ஒண்ணு மச்சான், இப்பெல்லாம் லவ் பண்ணி சாவறவனை விட லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாம சாவறவன் தான்டா அதிகம். டேய், இந்த வாயால இவ்வளவு சொன்னியே, இதே வாயை கொண்டு போய் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கலாம்ல. சொன்னா மட்டும் இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லுவாளுங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வேற ஜாதி, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் பிளேமே அவங்க அப்பா மேல தூக்கி போட்டு ஓடிடுவாளுங்க. யாரு வாளோட அப்பன்? நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ராயபுரம் மிடில் கிளாஸ், அவனை எல்லாம் ஏரியால பால் பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்களா. சப்பா பையன்டா அவன். அப்ப டைரக்டா அவங்க அப்பாட்டே பேசலான்றியா? பேசிடலாம். என் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ராயபுரம் ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோயேன், வாள் அப்பனை அடிச்சு உட்கார வச்சு சம்மதத்தை முடிச்சு விட்டுருவார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. நானும் பார்த்தது இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். பேரு ஒண்டி புலி, த லோன்லி டைகர். ஹலோ, புலி ஸ்பீக்கிங். அண்ணா சுரேஷ் என் ஃப்ரெண்டு க்ளோரி பேசுறானா? டாய், எதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. ஏன்னா ஆஃபேல ஒரு கொலை பண்ணிட்டு இருக்கேன். இது மீதி கத்தி உன்னால் நிக்குது. சரிண்ணே. என்ன இந்த லவ் மேட்டரா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்க ஏரியா பண்ண லவ் பண்றானே, அவங்க அப்பா அதுக்கு வந்து ஒதுக்க மாட்டாரோன்னு பயப்படுறானே. டேய், அவங்க அப்பா மூஞ்சி அடிச்சு கோழன்னு கீரை கோழ மாதிரி ஆகும் அந்த புலி. ஆமா, அவங்க அப்பா பேர் என்ன? அது ஏதோ ஒரு மொக்க பேரனே. லூசோ போஸ். தாசு 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 தாசா? ஆமாண்ணே. அந்த பொண்ணு பேரு? அது ஒரு சுமார் பேர் தானே. ஏமா? ஏமாவா? ஆமா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? டீ கடைனே. அங்கே இருங்கடா. ஓகே ஆயிருமா? அண்ணே, நம்மளே மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அம்மாவை லவ் பண்ற சொல்லி எவனோ ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானே. ரசல் கைமா. முதல்ல அந்த டாப்பர் கழுத்து அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை தேடுவேன்டா. சல்லோ வாமா லீடர். அவன் கை காவால இருக்கும், காலு கிரவுண்ட்ல இருக்கும். ஆனா உங்க கைக்கு அவன் பாடி மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? கோட்டா சாரி நாகிரே. நான் லீடர் சொல்ற ரவா மாதிரி ராவிட்டு வா. ஓ, ஃபிங்கர் பிளெஸிங். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. டேய், இது மாதிரி மேட்டர்லாம் தனியா போக கூடாதா? வாங்கடா, அவன் கதையை நான் முடிக்கிறேன். ஜானி பாய் அன்வர் சமாதியில மண்டி போட்டு சத்தியம் பண்றேன் பாய், உங்களை நான் மட்டை பண்ண வரல. என்ன மச்சான் பாய்ங்கிறான்? அப்பயே உன்னை தாடி வளர்க்காதானே பாத்தி உன்னை பாயின்னு சந்தேகப்படுறான். ரத்த வாடை அப்படியே இருக்குது.
ஜானி பாய் நைனா குடிக்கிற அதே கட்டன் சாயா. பாய் ஐயா உங்களை கூட்டின்னு வர சொன்னாரு. ராயபுரம் போலாங்களா? பாத்தியில ஒண்டி புலி கெத்த. வா போலாம். நீங்க போங்க. பரவாயில்ல போங்க. நீங்க உட்காருங்க ஜானி பாய். அப்படியா? சரி. ஒண்டிப்புலி ஃப்ரெண்டுக்கே இவ்வளவு மரியாதைனா அப்போ ஒண்டிப்புலிக்கு மாசு மச்சான். கரெக்ட். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. இது யார் வீடு? நைனா வீடு பாய். பொண்ணோட நைனா வீடா? ஓகே ஓகே. முதல் கிளாஸ்னு சொன்னோம். வீடு பெருசா இருக்கு. லீஸுக்கு எடுத்துருப்பானுங்க. என்ன மச்சான் உன் மாமனார் இவ்வளோ ஊக்கி ஆகுறான்? பால் பண்டுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது மச்சான். ஒண்டிப்புலி அண்ணாண்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுறா. நாளையில கை வச்சிட போறானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் மாமனாரா. இருந்தாலும் ஒண்டிப்புலி அண்ணா ரொம்ப மோசம்டா. அதுக்குன்னு கூட 2 பேர் கத்தியோடியா சுத்த விடுவாரு. அந்த ஆள் மூஞ்சில் எவ்வளோ பயத்திருக்கு பாரு. வணக்கம் தம்பி. ஹாய். பேட்ட பேட்ட அடிக்காமலே அழுவான் போல இருக்க. பாத்தியா நைனா உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஸ்கெட்ச் போடுறத. இப்போ பார் இது எந்த ராயபுரம் மட்டும் இல்ல கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான். ஓ சுத்து போடுறியா? நான் போடுறேன் பார். நீங்க தான் ஜானியா? நீங்க தான் தாசா? பெஞ்சமின் ரத்தமாச்சே. பசங்க சொன்னாங்க இந்த ஜெயநகர் ஹாஸ்டலாண்ட ஒரு சம்பவம் சிறப்பா பண்ணீங்களாமே. சம்பவம்? அதான் அவன் பொண்ணை பார்த்தா தான் சம்பவம்ன்றான்டா. அப்படியா? அது ஃபர்ஸ்ட் சம்பவம் இல்லைங்க. துணி கடையில இருட்டுல ஃபர்ஸ்ட் சம்பவம். அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல இன்னொன்னு. அடுத்து நடு ரோட்ல மழையில சிறப்பான சம்பவம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல ஒண்ணு, தியேட்டர்ல ஒண்ணு. தம்பி போதும் தம்பி. சுப்பையா இப்பெல்லாம் பசங்க எல்லாம் டபுக்குன்னு வந்துடுறாங்கல்ல. ஃபாஸ்டா இருக்காங்க. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பக்தல ஒண்டிப்புலி கெத்த அவரு வாயாலே சொல்ல வச்சுட்டாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. நீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுனால எனக்கு ஓகே தான். இருந்தாலும் எங்க அம்மாட்ட ஒரு வாட்டி பேசுறீங்க. என்னது உங்க அம்மா கிட்டயா? இந்த கல்யாணத்துக்காவது உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? கூல். ஒத்துக்கிட்டேன். உதவி இங்க என்ன நீட்டிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரு. மாப்பிள்ள நீட்டிட்டு இருக்க. போய் காப்பி எடுத்துருவாடா. பண்ணி நடக்க. முதல்ல ஒண்டிப்புல நண்டு சொல்லி உன்னை மீட்டு கொண்டு போனோம்டா. கல்யாணம் மாட்டு ஓகே ஆச்சு. முதல்ல ஒண்டிப்புல நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். டேய் என்னடா கோயில் யானை மாதிரி வந்துட்டு இருக்கற? சீக்கிரம் வந்து தொலைடா. பண்ணி பாயல. இந்தாங்க பாய். நடத்துறானுங்கடா. கண்டிப்பா ஒண்டிப்புலி நண்டு சொல்லணும்டா. அடி வாங்குறதே ஒண்டிப்புலி தான்டா. அடி வாங்குறது ஒண்டிப்புலியா? அப்ப அடிக்கிறது மாப்பிள்ள. மாப்பிள்ள பாய்க்கு 45. மாப்பிள்ள கெத்துக்கு 90ஆவே ஊத்துறா நரிவாயா. 90ஆ? அந்த சேகரை போட்டிங்களே அதான் மாப்பிள்ள ஹைலைட். எந்த சேகரு? 25 சேகரை பண்ணிருப்பா. அப்படி அவர்கிட்ட போயிட்டு வெறும் சேகர்னு சொன்னா என்ன நைனா நீ? அதான் மாப்பிள்ள நாங்க அந்த ஹாஸ்டல் முன்னாடி எங்க பொருளை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தோமே. அப்ப அந்த கூர்க்கா சாமான் எடுத்து போட்டு போயிட்டியா? கூர்க்கா சாமானா? மாமா டைம் ஆயிடுச்சு. அம்மாக்கு சொல்லணும். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க பண்ணிக்கங்க. சுப்பையா தாசு என்னதான் ஐட்டங்காரனா இருந்தாலும் அம்மான்னு உடனே அமைதியே போறாப்ல. மாப்பிள்ள ஒரு அன்பான ஐட்டக்காரையா. போன்ல பேலன்ஸ் வேற கம்மியா இருக்குதே. தம்பி உன் பேர் ஏதோ புல்லன்னு சொன்னாங்களே. கோயில் புள்ள. கோயில் புள்ள. ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. தாசு மாப்பிள்ளைக்கு எல்லாமே தம்பி தான். தம்பி இல்லாம மாப்பிள்ளை எந்த சம்பவமும் செஞ்சது இல்ல. நான் சம்பவமே செஞ்சது இல்லையடா. இப்போ உனக்கு நான் எப்படி? அப்படிதான் மாப்பிள்ளைக்கு தம்பி. ஓ அப்புறம் என்ன? இந்த ஆறுமுகம் பொண்ணை பேசி முடிச்சிட வேண்டியதான். முடிச்சிருவோம். அது நம்ம உஷார் பண்ண பொண்ணாச்சே. இவன் ஏன்டா அழுவுறான்? ஹாப்பி ஃபீலிங் தாசு. நானும் என் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். செல்லகுட்டி எங்க இருக்கீங்க? பால் பண்டு மிடில் கிளாஸ்லாம் சொன்னியாடா. நான் இப்படியே கீழே குச்சிட்டு வாடா.
வணக்கம்டா எருமைங்களா. ஏய் என்னதான்டா பார்த்தாரு? ஏய் ஜானி பாய் என்னதான்டா பார்த்தாரு? ஐயோ அடிச்சுக்கிறானுங்கடா. ஐயோ ஏய் இவனுக்கு ஐட்டக்காரங்க இல்லடா, பைத்தியக்காரனுங்கடா. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் விட்டுடுற, நாளைக்கு தப்பிச்சு ஓடிடலாம். எனக்கு என் ஏமா வேணும்டா. எனக்கு என் உயிர் வேணும்டா. எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றா. இப்பவே போய் ரவுடிலன்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு கழுத்து கச்சே கொண்டுருவானுங்கடா. அப்சல்யூட்லி. இப்படியே நடிச்சு ஏமாவை கல்யாணம் பண்ணி சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிடலாம்டா. மாப்பிள அம்மா கிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் பேசக்கூடாது. வரண்டா. இருந்தாலும் மாப்பிள நீங்க இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. கண்டுபிடிச்சிட்டானுங்க. உன்னை பட்டுக்க போட்டு கழுத்துலயே வெட்ட போறானுங்க. நீங்களும் என் பொண்ணும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. மச்சா இவனுக்கு இப்பதான்டா இதையே கண்டுபிடிச்சிருக்கானுங்க. நீங்க எனக்கு மாப்பிள்ளைய வந்துட்டீங்கன்னா எனக்கும் ஒட்டுமொத்த ராயபுரத்துக்குமே சந்தோஷம் தான். ஆனா என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கா? அதான் மாமா எனக்கும் தெரியல. அதான் அவனை லவ் பண்றல, அப்புறம் என்ன போய் சொல்ல வேண்டிதானே? அவன் அவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் நம்ம சொல்ல முடியுமா? அப்புறம் நம்ம கெத்து குறைஞ்சிடாது. எல்லாருக்கும் இப்படி அமையாத தெரியுமா? அவன் அவ்வளோ பெரிய மாசா இருந்தாலும் அவன் ஃபேஸ் மட்டும் சாஃப்டாக குக்லி பப்ளி மாதிரி க்யூட்டாக இருக்குடி. ஹே யாரும் குக்லி பப்ளிலாம் சொல்லாத. நான் மட்டும்தான் அவனை அப்படி கொஞ்சுவேன். ஆஹா. ஹே அப்பா அப்பா பேசு பேசு. ஹலோ ஆப்பா சொல்லுங்க. அம்மா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? அதான் சொன்னேம்மா, மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம். என்கேஜ்மெண்ட்டை முடிக்கிறோம். அப்பா நான் ஒருத்தர் இல்லம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கார் வந்துரும். உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? இல்லப்பா. ஓ இல்லையா? அதான் எனக்கு தெரியுமே. ஓகேம்மா, குட் நைட். அப்பா ஹலோ ஹலோ. என் அப்பா சரியான லூஸ் ஆயிட்டான்டி. மாப்பிள்ளை பார்த்துட்டேங்கிறான், காலையில நிச்சயதார்த்தங்கிறான். அப்படியா சொன்னா அவன்? ஏய் எங்க அப்பாவை நான் தான் அவன் சொல்வேன், நீ சொல்லாத. அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போலடி. எங்க பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரியே இருக்கு. இது ரொம்ப பழைய டயலாக் டி. மச்சி சாரி மச்சி, அவன் ஏன் கண்ணுக்கும் தெரியறான்டி. ஹலோ நான் தாங்க குக்லி பப்ளி, எல்லாருக்கும் தெரியுவேன். என்ன மாப்பிள்ளை ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. பட்டாசா